50 ஈவெண்ட்டு 10 நாளில் பல பேர்ட்டு இந்த ஐடியாவை நாங்கள் ஒரு 12 வருஷமாக சொன்னோம். நாங்கள் இந்த ஐடியாவை ஒரு 10 நாள் ஃபெஸ்ட்டு பண்ணுவோம், ஒரு 250 ஈவெண்ட்டு, ஆர்ட்டு, கல்ச்சர், ஸ்போர்ட்ஸு, சயின்ஸு, ஒர்க் ஷாப்பு, இதெல்லாம் சொல்லும் போது இந்த 12 வருஷமாக இதுக்கான ஒரு விடை தெரியாமல் ரொம்ப நாளாக திரிஞ்சிட்டு இருந்தோம். இந்த விழாவின் கதாநாயகன் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர், அவரை ஒரு நாள் பார்த்து இந்த மாதிரி ஒரு விழா பண்ண போகிறோம் அப்படின்ன உடனே முதல்ல பண்ணுங்கன்னு சொன்னார். என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கும் பொழுது எங்ககிட்ட ஒரு ஐடியா இருந்துச்சு. அதில் பல விஷயங்கள் அவருடைய ஐடியாலஜியில் நிறையா மாற்றணும். நம்ம மாற்றி அதோடைய உழைப்பு தான் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். ஏன்னா நான் முதல் டைம் இதை நாங்கள் போய் பேசும்பொழுது இளைஞர்களுக்கு நிறையா பண்ணுங்க, இது மட்டும்தானா அப்படின்னு கேட்ட ஒரே மனுஷன் அவர் தான் எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல. ஏன்னா பல இயக்கங்களில் இங்கே நம்ம இந்த 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 பர்டிகுலர் ப்ரோக்ராமை பண்ணுறதுக்கு ஒரு 7-8 நாங்கள் ஒரு 2 கவர்மெண்ட்டே மாறிப்போச்சு இந்த விழாவை பண்ணுறதுக்குள்ளார. கண்டிப்பாக இந்த விழா அடுத்த வருஷம் இங்கேயே நடக்கும். சிஎம்முடைய தலைமையில் நடக்கும். அது வேறு யாரும் நம்ம ஜேசிஎம். அதுக்கான நாள் ரொம்ப விரைவில் நடப்போகுது. 10 நாளில் பல விதங்களில் பல 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 வெயிலை பார்த்தீங்க, மழையை பார்த்தீங்க. இன்றைக்கி அதோடைய ரிஃப்ளெக்ஷன் தான் நீங்கள். 3000 பேர், மொத்தம் 25,000 பேர் இந்த ஒரு ப்ரோக்ராமில் கலந்துக்கிட்டாங்க. 3000 பேருக்கு மட்டும்தான் பரிசளிக்க முடியுதுன்னு நினைக்கும் பொழுது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. பங்கேற்பாளர்கள் இருக்கிற வரைக்கும் தான் போட்டிகள், வெற்றியாளர்கள் இருப்பாங்க. அதனால் எந்த ஒரு விதத்துலையும் பங்கேற்பை குறைச்சிக்காதீங்க. வெற்றி தோல்வி நம்ம என்றைக்கு வேணால் முடிவு பண்ணிக்கலாம். அது ஒரு பெரிய ஒரு விஷயமும் கிடையாது. ஏன்னா இன்றைக்கி வெற்றி வரும், நாளைக்கு தோல்வி அடையலாம், நாளைக்கு அதோடைய பெரிய வெற்றியை அடையலாம். விஷயங்கள் என்னென்னா பங்கேற்பு. அடுத்த வருஷம் இதே விஷயம் இங்கே நடக்கும். ஆரம்பிக்கும் போது நாங்கள் என்ன பண்ணோன்னா 10 நாள் 25 லொக்கேஷன் 250 கேம் தான் பிளான் பண்ணோம். பல தடைகள். அந்த 25 இடத்த நாங்கள் நோக்கி பயணிக்கும் பொழுது பல விஷயங்கள் எங்களை தடுத்துது. எல்லாத்தையும் தடை தெரிந்து விட்டு இன்றைக்கி 40 லொக்கேஷனில் இந்த ப்ரோக்ராம் நடந்துச்சு. நீங்கள் எல்லாரும் அதில் கலந்துக்கிட்டீங்க. இன்றைக்கி உங்களெலாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெரிய ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. கண்டிப்பாக இந்த விழாவின் நான் திரும்பவும் சொல்கிறேன், அடுத்த வருஷம் இது அரசு விழாவாக நடக்கும் நம்ம சிஎம் தலைமையில். மிக்க நன்றி, வணக்கம்.